என் விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறாரா? என் கண்ணீரை அவர் காண்கிறாரா என்று யோசிக்கிறாயோ? கலங்காதே. தாவீதின் தேவனாயிருக்கிற நான் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன். ஏசாயா அதிகாரம் 38:5. எசேக்கியா ராஜாவின் ஜெபத்திற்கு பதிலை கட்டளையிட்டு ஆயுளை கூட்டிக் கொடுத்த தேவனாகிய கர்த்தர், நான் நீண்ட நாள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் காரியத்திலே உனக்கு ஆச்சரியமான பதிலை கட்டளையிடுவேன். உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். உன் எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உன்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நிச்சயம் நிறைவேற்றுவார். பொறுமையாய் காத்திரு, பொறுமையாய் காத்திரு. என் மகனே, என் மகளே, இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் அதிகாரம் 2:3. என் மகளே, என் மகனே, நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறேன். என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை பாடுகள் என்று புலம்பாதே. உத்தமனாய் வாழ்ந்த யோபுக்குரிய எல்லாவற்றையும் சாத்தான் பறித்தாலும் இறுதியில் வெற்றி யோபுவுக்குத்தான். எத்தனையோ பாடுகளை சாத்தான் உன் வாழ்வில் அனுமதித்தாலும் சோர்ந்து போகாதே. அவன் திட்டங்கள் எதுவும் உன்னை மேற்கொள்வதில்லை. தேவனாகிய நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். சாத்தான் பறித்தவற்றையெல்லாம் இரட்டிப்பாய் தந்து உனக்கு ஜெயத்தை தருவேன். வெற்றி உனக்குத்தான். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் நீ முடிந்து போன காரியங்களையே நினைத்து கவலைப்பட்டு வருந்திக் கொண்டிருக்கிறாயா? கலங்காதே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவர் கர்த்தராகிய நான் சொல்கிறதாவது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21:5. அனைத்தையும் இழந்த சூழ்நிலையிலும் பக்தன் யோபு எனக்கு குறித்திருக்கிறதை என் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து இரட்டிப்பான நன்மையை சுதந்தரித்துக் கொள்கிறான். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் கலங்காதே. அது உன் முடிவல்ல. முடிந்ததை புதுப்பிக்கிறவராகிய கர்த்தர் நான் உயிரோடு இருக்கிறேன். உன் தலை சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்களுக்கு மேலாக உன்னை நான் உயர்த்துவேன். என் மகளே, என் மகனே, என் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களா? ஆம் என்றால் இந்த வீடியோவை தவிர்க்க வேண்டாம். ஏனெனில் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நான் கொடுக்கும் வாக்குத்தத்தம் இது. நீ தண்ணீர்களைக் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளைக் கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். என்னை நீ நம்புகிறாய் என்றால் உன் விண்ணப்பத்தை கமெண்டில் பதிவிடு. நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஆமென்.